அதே மாதிரி இந்த கடவுளர்கள் கதாபாத்திரங்கள பார்த்து ரசிச்சு உங்கள வியந்த ரசிகர்களுடைய ரியாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? நெறைய இருக்கும். அதம்மா ஏதாவது அது 1, 2. சிலோன்லேருந்து ஒரு பையன் ஃபோன் பண்ணான். ம். சார் கந்தன் கண்ணே படம் பார்த்தேன் சார், முருக மாதிரியே இருந்தீங்க சார். எங்கள் பாட்டி சொன்னாங்க, தாத்தா பாட்டி வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போனப்போ 67 சரி. ஹனிமூன் போனப்போ இந்த படம் பார்த்தாங்களாம்மா, ம். முருக மாதிரி இருந்தீங்க சொன்னாங்க. 3வது தலைமுறை இந்த பையன், சார் நான் இப்போ படம் பார்த்தேன், அசல் நீ முருக மாதிரி இருக்கேன் சார். உடனே நான் சொன்னேன், இப்போ இப்போ ரா ஹேண்டுப்பா நடிக்கவே தெரியாது. அதுக்கப்புறம் நான் மேஜர் சுந்தரம் கூட சேர்ந்து ஆயிரக்கணக்கான ட்ராமாலாம் நடிச்சிருக்கிறேன். இப்போனா எனக்கு நடிப்பில் என்ன தெரியும், அப்போ அது ஒன்றுமே தெரியாது, சும்மா கையை காலை தூக்கிட்டு நடித்தேன் அப்படின்னா. அப்போ அந்த சொன்னால், இப்போ நீ முருகன் நடித்து கெடுத்துருப்பீங்க, அப்போ முருகனாகவே இருந்தீங்க, அதுதான் பெட்டர் அப்படின்ட்டான். நன்று புராணங்கள் செய்தார், அதில் நல்ல கவிதை பல பல தந்தார், கவிதை மிக நல்லது எனும் அந்த கதைகள் பொய்யென தெளிவ கண்டோம், புவிதனில் வாழ் நெறி காட்டி நன்மை போதிக்கும் கட்டுக்கதைகள் அவை தான் பாரதி சொல்கிறான். அது இந்த கதைகள் வந்து நம்பலைன்னா கூட வாழ் நெறி காட்டக்கூடிய கதைகள் அது பைத்திய கதைகளில். அதில் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்கேன். ஆனால் முழுக்க முழுக்க வந்து கடவுள் வேஷம் பண்ணுறது, தெய்வ பக்தி பேஸ் பண்ணியே ஒரு பேட்டி கொடுக்குறது இதுதான்.